சொல்லுவதை விட்டுவிட்டு சுருக்கமாய் விஷயத்திற்கு வருகிறேன். குகைக்குள்ளே 2 பேர். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும், அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும். கண் துஞ்சாது, கண் உறங்காது, காருண்ய நபியை காத்து வரக்கூடிய ஒரு அற்புதமான காவலராய் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். இரவு பகலாய் விழித்திருந்து, ரசூலுல்லாஹுவுக்கு முன்னும் பின்னும் வலதும் இடதும் என பார்த்து பார்த்து எதிரிகளிடமிருந்து பொக்கிஷமாய் காப்பாற்றி கொண்டு வருகிறார்கள் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு. இதோ பின்னாலே துரத்தி வந்த எதிரிகள் குகை வாசலுக்கு வந்து விட்டார்கள். குகைக்குள்ளே நுழைந்தால் நிச்சயமாக தலையெடுத்து விடுவார்கள். தேடிக்கொண்டு வந்தவர்களையெல்லாம் அவர்களிடமிருந்து அல்லாஹுவுடைய ரசூலையும் அபூபக்கர் நாயகத்தையும் காப்பாற்றுவதற்கு ரப்பு முடிவெடுத்தான். ஒரு சிலந்தி அந்த குகையின் வாசலிலே கூடு கட்டியது, வலை பின்னியது. சிலந்தி வலைக்கு அர்த்தம் என்னவென்றால், நீண்ட நாட்களாக அங்கே வசிப்போர் யாரும் இல்லை என்று பொருள். காலியான வீடுகளில், இடிபாடுகளான சிதிலமடைந்த பங்களாக்களில், யாருமே குடியிருக்காத இடங்களில் தான் பெரும்பாலும் சிலந்திகள் வலை கட்டும். சிலந்தி வலையை பார்த்த எதிரிகள் ஒரு முடிவுக்கு வந்தார்கள், இந்த குகையிலெல்லாம் யாரும் இருக்க வாய்ப்பில்லை. அப்படி ஒரு முடிவுக்கு வர வேண்டும் என்பதற்காக வேண்டிய அல்லாஹ் அன்கபூத் என்கிற அந்த சிலந்திக்கு உத்தரவிட்டான். அது வலை பின்னியது, அல்லாஹ் காப்பாற்றினான். புகழ்பெற்ற நாயக கவிஞர் பூஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி பாடுவது போல், விகாயத்துல்லாஹி அக்னத் அன் முதாஅஃபத்தின் மினத் துரூஇ வ ஆலிம் மினல் உதுமி. அல்லாஹுவினுடைய பாதுகாப்பு. அக்னத் அன் முதாஅஃபத்தின் மினத் துரூ, அதாவது ஆயுதங்கள், கவசச் சட்டைகள், போர்க்களங்களின் தளவாடச் சாமான்களை எல்லாம் விட எளிமையாய் இளகிய ஒரு பலவீனமான படைப்பை வைத்து அல்லாஹ் பாதுகாத்தான். சிலந்தி கூடு கட்டிய வரலாற்றின் சில அறிவிப்புகள் பலவீனம் என்று இருந்தாலும் அதனுடைய சனதுகள் உயர்ந்தவை என்று முஹத்திஸீன்களால் சான்று தரப்பட்டிருக்கிறது. அங்கே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்கி இருந்த குகைக்கு கீழே எதிரிகள் வந்துவிட்ட போது பயந்து இப்படி சொன்னார்கள். அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு, யா ரசூலல்லாஹ், லவ் ரஆ அஹதுஹும் கதமைஹி லரஆனா. யாராவது தனது பாதத்தை பார்க்க கீழே குனிந்தாலும் நாம் அவன் பார்வையிலே பட்டு விடுவோம்.